ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை சுக்கா. இதுவும் நல்ல டேஸ்டியான சிம்பிளானது தான். இதுக்கு நான் 3 முட்டையை எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சக்கரை தனியாக எடுத்துட்டு ஒயிட்டை மட்டும் நம்ம கட் பண்ணணும். அதனால் இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ இதை பொடுசாக அதாவது சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக 3 முட்டையும் நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு, சோம்பு, அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணுங்கள். இதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அந்த வாசனையும் டேஸ்ட்டு வரும். இப்போது நம்ம பச்சை மிளகாய் போடலாம். நான் ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை தான் போடுறேன். அடுத்து தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நம்ம வதக்கிடுவோம். தயிர் 1 டீஸ்பூன் போடுங்க. கண்டிப்பாக தயிர் போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். 1 டீஸ்பூன் போதும் தயிர். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இதையும் போட்டு வதக்கிடலாம். கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட்டு போயிடும். அதாவது சட்டி அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ உப்பு, நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்து ஒரு கிளறிடலாம். கிளறியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பெப்பர் தூள் போடணும். இந்த பெப்பர் தூள் போடும்போது நல்லாயிருக்கும். பெப்பர் தூள் போடும்போது டேஸ்ட்டு வரும். நீங்கள் மிளகாத்தூளை வேணால் கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கிறோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள்.